போதும் விடுமா, உன் கை வலிக்க போகுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. எத்தனை கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க, உங்களுக்கு நிச்சயம் கால் வலிக்கும். எனக்கு ஒண்ணும் கஷ்டம் இல்ல, நான் அமுக்கி விடுறேன், நீங்க தூங்குங்க. நான் சொன்னா நீ என்ன கேட்கவா போற? என்ன பாக்குற? எப்பவும் நீதானே எனக்கு கால் அமுக்கி விடுவ, ஆனா இன்னைக்கு இவ முந்திக்கிட்டா. அம்மா, மாத்திரை எல்லாம் போட்டீங்களா? இப்பதான் மகா கொடுத்தா. நான் இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருந்தா இவ விட்டுருவாளா? அம்மா, நாளைக்கு ஆர்த்தோ டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரிப்பா, போலாம். மா, பால். டேய், இப்பதாண்டா மாத்திரை போட்டேன், அங்க வை. சரி. மயிலு, மா, இங்க வா. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், நீயும் திருவும் சிரிச்சு பேசிக்கிட்ட மாதிரியே தெரியலையே. என்னாச்சு உனக்கு? திருன்னு அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்ப. என்னடா பிரச்சனை உங்களுக்குள்ள? அது திரு கொஞ்சம் ஆபீஸ் வேலையா பிஸியா இருக்கான்ல, அதனாலதாம்மா, வேற ஒண்ணும் இல்ல. திரு, அம்மா, நீயாவது சொல்லு, உங்களுக்குள்ள பிரச்சனை ஒண்ணும் இல்லையே? ஐயோ, என்னம்மா நீங்க? எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? நான் தான் சொன்னேனேம்மா, ஆபீஸ்ல முக்கியமான ப்ராஜெக்ட் இருக்கு, அதான். எனக்கு தான் அப்படி தோணி இருக்கு போல. மயிலே, திரு எவ்வளவுதான் பிஸியா இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் பழைய மாதிரியே இருக்கணும். சரிங்கம்மா. திரு, உனக்கும் தான் நான் சொல்றேன். நாங்க எப்பவுமே பழைய மாதிரி தாம்மா இருப்போம். சரி, நீங்க பால் குடிச்சிட்டு தூங்குங்க. மயிலே, திரு போயிட்டானா? போயிட்டாமா. இங்க வா.